சரி, நன்றி. ஒருவர் தான். அப்ப நானும் இணைகிறேன். வேறு யார் இருக்கிறோம்? வேறு ஒருவரும் இல்லை. பஞ்சம்தான் என்ன? பஞ்ச கூட்டம் எல்லாரும். சரி, சந்தோஷம். உற்சாக வணக்கம் எல்லோருக்கும். மீண்டுமாய் ஞாயிற்றின் கதிர் ஒளியில் காலை பாமுக ஒளித்திரையில் மீண்டுமாய் நேரலையில் சந்திக்கிறோம். இது பெற்றோரே தெய்வம் சிறப்பு நேரம். உற்சாக வணக்கம். தர்ஜினி அவர்களுக்கும் இணைந்து படித்தளிக்க இருக்கும் எல்லோருக்கும் வணக்கம். வாருங்கள். காலை உற்சாகமான வணக்கம். இணைந்திருக்கும் அனைவருக்கும், நேரலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இது பாமுகம் பாற்றி நீங்கள் தொடர்ந்து பார்க்க இருக்கும் நிகழ்வு பெற்றோரை தெய்வம். இன்று 16/3/2025 திருவள்ளுவர் ஆண்டு 2056 பங்குனி 2ஆம் நாள் சமூக ஒருங்கிசைவை வலியுறுத்தும் ஆண்டு 2025 மூத்தோர் மாண்பு போற்றுவோம் மாதம் மார்ச் மாதம் அதில் நேரலையில் இணைந்திருக்கின்றோம். இன்றைய குறள். பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும் கலகத்து காலை புகில். பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும் கலகத்து காலை புகில் என்ற குறளுக்கான விளக்கம் என்ன? காலை புகில். காலை புகில். பூனாவா? புகில். பூனா கீனா இன்னென்ன என்னவாம் அது? திருவள்ளுவர் அதற்கான விளக்கவுரை. சூதாடும் இடத்தில் ஒருவனது காலம் கழியுமாயின் அவனது தொன்று தொட்டு வந்த செல்வத்தையும் குணத்தையும் அது போக்கும் என்பது அந்த விளக்கவுரையாக இருக்க. என்ன காலம்? சூடானவா? சூதாடும் இடத்தில். சூதாடும் இடம். சரி. இன்றைய பழமொழி. கணக்கு அறிந்த பிள்ளை வீட்டில் இருந்தால் வழக்கு வராது என்ற பழமொழியுடன் உங்களுடன் இணைய வருகிறது பெற்றோரை தெய்வம். மாற்று பழமொழி தெரிந்த பேய்களோடு வாழலாம். அது ஆங்கிலத்தில் டெவில் நோன் டெவில் என்று சொல்வார்கள். நீங்க சொன்னதுதான். அது தெரிந்த பிள்ளையோடு தானே அதான் நம்பிக்கையான. அதே மாதிரி தெரிந்த பேய்களோடு வாழ்வது சுலபம், தெரியாத பேய்களோடு பழகுவதை விட. நன்றி என்றுதான் அறிந்தேன் நானும். என்று ஒரு மிக அழகான, எப்பவுமே பெற்றோரை தெய்வம் ஒரு அழகான தலைப்புகள் தந்து எங்களை அழைத்து போகும் ஒரு பக்கம். நேற்று எனக்கு அவ்வளவு சந்தோஷம். நான் நிறைய தடவை சொல்லி இருக்கிறேன், எனக்கு ஞாபகம் மறதி நிறைய இருக்கு, ஆனா சிலது இருக்குது என்று சொன்னால் அது பெற்றோரை தெய்வத்துக்காகத்தான் இருந்ததோ என்று நான் எனக்குள்ள நினைச்சிருக்கிறேன். என்ன அந்த அளவுக்கு அடிக்கடி நினைக்கவும் எங்கெல்லாம் சொல்லுவேன் நினைக்கிற அளவுக்கு நினைச்சேன் என்று சொன்னா அது பெற்றோரை தெய்வத்துக்காக எனக்கு இன்று வரைக்கும் ஞாபகம் இருக்கிற வரிகளாக தான் இருக்கும். அவ்வளவு பிடிச்சிருந்தது, அவ்வளவு அந்த நினைவுகளோடு இருந்தது. அதுல நீதி நீர் நகுல் இளையவர்கள் சேர்ந்திருந்தால் அவர்களுக்கான ஒரு குட்டி கதையோட என்னுடைய பெற்றோரை தெய்வத்தின் வரிகளில் எழுதாத வரிகளை ஒரு ஒரு சந்தோஷமா சொல்லி மகள வேண்டும் என்று எனக்கு விருப்பம். அதுக்காக ஒரு நிமிடம் எடுத்துக்கொள்ள அந்த வகையிலையும் விருப்பம். இன்றைய தலைப்பு இரவில் தூங்க வைக்கும் தந்திரங்கள். குழந்தை சிறுவயது பருவங்களில் மூத்த பெற்றோரின் எப்படியான பழக்கங்கள், வித்தைகள், தந்திரங்கள், சூழ்காட்டல்கள், இன்னும் தாலாட்டு, பாடல், கதை, வேறும் வித்தியாசமான முறைகள் இன்னும் என் நினைவு திரையில் பெற்றோருடன் வாழ்ந்த காலங்களூடாக அவர்களை நன்றியோடு உயிரூட்டுவோம் என்பது இன்றைய தலைப்பு. பலர் இணைந்து சிறப்பித்திருக்கிறீர்கள். எல்லோரையும் உற்சாகமாய் வரவேற்றபடி என்னுடன் சேர்ந்து வாசிக்க ஜெசி மணிவண்ணன் அவர்களும் ஆதிவர் அவர்களும் இணைந்து கொள்வார். இன்றைய முதலிடத்தில் பிடித்துக் கொள்பவர் நானே தான். என்னுடைய வரிகளாக. என் அம்மா எங்களை நித்திரை ஆக்குவது தான் நடுவிலும் அம்மாவின் வலப்பக்கத்தில் இருவரும் இடப்பக்கத்தில் இருவருமாக வைத்து நித்திரையாக்குவது வளமை. அப்போ எங்கள் வீடு ஓலை வீடு. இரவில் சரியான வெக்கையாத்தான் இருக்கும். அப்போ அம்மா தான் இழைத்த விசிறியினால் விசுக்கித்தான் தன் கை உழையும் வரை விசுக்கி எங்களை நித்திரையாக்குவார். அம்மாவுக்கு கை உழைந்து போனதும் விசுக்குவதை நிறுத்தி விடுவார். அப்போ எனக்கு மட்டும் நித்திரை வராது. அப்ப நான் கேட்பேன், அம்மா விசுக்குங்கோ என்று. அம்மாக்கோ முடியாமல் இருக்கும். நானும் அம்மா சொன்னா சரிதான் என்று சொல்லி அப்போ அம்மா சொல்லுவார், காத்து இப்போ குட்டான் விட்ட போட்டுது என்று. வந்ததும் விசுக்கிறேன் என்பார். நானும் அம்மா சொன்னா சரிதான் என்று நம்பி கொஞ்ச நேரத்தில் நித்திரையாகி விடுவேன். இது மாதிரியே தொடர்ந்தது. எங்களுக்காக வேண்டிய தொட்டிலும் ஆட்சியின் வெள்ளை சீலையினால் கட்டிய ஏனையும் என்றும் என் கண்களில்
நினைக்க வைத்த பாமுகத்திற்கு பல கோடி நன்றிகள். அன்புடன் தர்ஜினி. மிக்க மிக்க நன்றி. மிக்க மிக்க மிகவாய் நன்றி நன்றி நன்றி. தொடர்ந்து இணைகிறார் செல்வி நித்யானந்தன் அவர்கள். நீங்க தான் முதல்ல தொடக்கினது. ஆமா, சரி, ஓகே. அப்ப இந்த கதை நல்லா இருந்தது. அப்ப எந்த எங்க போகுது காத்து? குட்டான் விட்ட போயிட்டு. சரி, ஓகே. அது நிறைவில் எனக்கு ஒரு நிமிடம் எடுத்து இளையவர்களுக்கான அதுல ஒரு வரி எழுதவில்லை, அதை நிறைவில் சொல்ல வேணும், அது ஒரு பதிவாக வேணும் என்றதும் என்னுடைய விருப்பம். அதைத்தான் ஆரம்பத்தில் சொல்லி நேரம் எடுத்து கொண்டேன். நிறைவில் சொல்லி சுவாரஸ்யமாக முடிக்க வேண்டும். நல்ல கதை அது. இப்பவும் உங்களை இப்படி சொல்லி போய் காட்டலாமோ? சரி, நன்றி நன்றி. தொடர்கிறார் செல்வி நித்யானந்தன் அவர்கள். வரிகளை தர இங்கே ஜெசி மணிவண்ணன் அவர்கள். பெற்றோரே தெய்வம் செல்வி நித்யானந்தன் அவர்கள். எங்கள் வீட்டில் இரவு வேளை படுக்க போவது பயம், அதனால் நான் தூங்க போக மாட்டேன். சேலையை பிடித்தபடி இருப்பேன். அப்போ பூச்சாண்டி வரும். ஓடிப்போய் படுக்கும்படி சொன்னதும் குளப்படி செய்யும் போது சாக்கு கொண்டு வந்து தூக்கி கொண்டு போய் பாவத்துக்குள் போட்டு விடுவான். சாப்பிடாது அடம் பிடித்தால் அம்புலி வந்து சாப்பிட்டு விடும் என சொல்லி விடுவதும் ஞாபகமாய். அதைத்தான் நானும் என் பிள்ளைகளுக்கு சொன்னேன். செல்வி நித்யானந்தன் அவர்கள். நன்றி. என்ன கருத்தது? அவர் பயத்தில என் அம்மாவோட சேலையை பிடிச்சு கொண்டிருப்பாராம். அப்ப சொல்லிடுவான் போய் படுக்கணும், அப்படி இல்லாட்டி பூச்சாண்டி வந்து சாக்குக்குள் போட்டு கொண்டு போய் பாவத்துக்குள் போட்டு விடுவார்ன்னு சொல்லி அதுதான் பூச்சாண்டி வருவான், அதை பிடித்து கொண்டு போயிடுவான். சரி சரி, நன்றி. அல்ல சாப்பிடாமல் விட்டால் அம்புலி வந்து சாப்பிட்டு விடும் சொல்லி சொல்லுவாங்க. அம்புலிக்கு பயப்பட மாட்டேன் தானே. ஆனால் ஏதாவது நல்ல கருவாட்டு அல்லது ஏதாவது விருப்பமான சாப்பாடு என்றால் கடைசியாக சாப்பிட வந்தீங்கன்னா தூக்கிடுமாண்டா உடனே சாப்பிட்ருவோம். ஆனால் பயப்படுத்தி சாப்பிட்றதுக்கு அம்புலி கூப்பிடல அதெல்லாம். சரி, இருந்தாலும் சில அந்த வயசில் நம்பலாமோ. நன்றி நன்றி. அடுத்ததாக சிவாஜினி ஸ்ரீதரன் அவர்கள் இணைக்கிறார். அதிபர் வாசிப்பார் நினைக்கிறேன். சிவாஜினி ஸ்ரீதரன் அவர்கள். அம்மா இரவில் படுக்கும்போது நல்ல நல்ல கதைகள் சொல்வார். இப்போ நினைத்தாலும் இனிக்கும். தூக்கமும் வரும். நினைவில் இருக்க அப்படியே படுத்து தூங்கிய நாட்கள். இடையில் கேட்கின்றீர்களா அல்லது படுத்து விட்டீர்களா என சத்தம் போடுவார். மறுநாள் மிகுதி கதையை சொல்லுங்கள் அம்மா என கேட்ட நாளும் உண்டு. சொக்கா சொக்கா சோறும் உண்டு. சோழ நாட்டான் கெடுத்து போட்டான் என்ற கதை நினைவில் இருக்குது. எங்கள் வீடு சீட் போட்ட வீடு. சரியான வக்கை. அம்மாவுக்கு வேர்த்து ஒழுகும். ஐயா பனை ஓலையில் கட்டிய விசிறியால் விசுக்குவார். தம்பிமார் சண்டை போடுவார்கள். அந்த சத்தத்தில் நான் தூங்கி விடுவேன். எண்ணலை திறந்துவிட்டு காற்று வாங்கி படுத்த நாளும் உண்டு. கள்ளர் இல்லாத காலம் அது. அம்மாவுடன் இருந்த காலம் குறைவு. அப்பம்மாவையும் பார்க்கவில்லை. நன்றி, வணக்கம். சிவாஜினி ஸ்ரீதரன். மிக்க நன்றி. தொடர்கிறார் வை விவேகானந்தன் அவர்கள். 4 வயது வரை அம்மாவுடன் தான் படுத்திருப்பேன். அம்மா என் காதோரத்தில் சினிமா பாடல்களையும் பாடியும் குட்டி கதைகளையும் சொல்லியும் உறங்க வைப்பார். அதில் ஒரு பாட்டு, மண்ணுக்கு மரம் பாருமா என்றும் மறக்க முடியாத அம்மா பாடிய அந்த குரல் இன்னும் என் செவிகளில் ஒலித்து கொண்டிருக்கும். அக்கால அம்மா முகத்தின் நிழலை நினைவுகளில் கொண்டு வரும் பாமுகத்திற்கு மனம் மிகுந்த நன்றிகள் என இணைத்து சிறப்பித்திருக்கிறார். அதில் அப்பா முகத்துக்கு என்றதுதான் எனக்கு தெரிகிறது. அதையும் சேர்த்து இணைத்து சிறப்பித்திருக்கிறார் விவேகானந்தன் அவர்கள். மிகுந்த நன்றி. தொடர்கிறார் ஜெசி மணிவண்ணன் அவர்கள். எங்கள் வீட்டில் சிறு வயதில் நித்திரை கொள்ள வைக்க அம்மா சொல்லுவாராம், காலையில் வேலைக்கு எழும்படும் பஸ் வரும், கோயிலுக்கு போகணும் என்று. அதை நம்பி நாமும் படுப்போமா. இத ராத்திரி அம்மா கேட்டுட்டு தான் இதை எழுதிருங்க. சிறு வயது இல்லை. மற்றது இதை அம்மா தான் சொல்லி இருந்த. சிறு வயதில் அம்மம்மாவின் அல்லது சின்னம்மாவின் மடியில் படுக்க தலையை அவர்கள் கையால் உணாவினால் தான் நித்திரை கொள்வோம். இது இன்னும் என் நினைவில். இளம் வயதில் அம்மம்மா தன் வாழ்க்கை கதைகள் மற்றும் உண்மையாக நடந்ததாக முனியின் கதைகளும் கேட்ட அந்த இரவு நேரங்கள் என் மனதில். ஜெசி மணிவண்ணன் அவர்கள். மிக்க மிக்க நன்றி. என்ன மறந்து போனீங்களா? அதை கேட்டீங்களா அம்மாட்ட?
இல்ல அது சின்ன இல்ல, குழந்தை பருவத்திலேன்னு அது கொஞ்சம் 4-5 வயசு வளர்ந்து அப்படி கண்ணியக்க அப்படி சொல்லுவேன் நம்ம. அப்பவே அப்படியே கோயிலுக்கு நல்லூருக்கு போறேன்னா ரொம்ப போகணும், பிடிக்கும் அப்ப. பஸ் பயணம் நல்லூருக்கு தான் போறேன்னு சொல்லி சொல்றதாம் அடிக்கடி. நல்லூர்ல உறவுகளும் இருந்தா கோயிலுக்கு போய் அங்க அந்த வீட்டை போவோம்னு சொல்லி ம். நல்லூருக்கு போக மாட்டாங்களே, நல்ல விருப்பமா எனக்கு அப்ப. கச்சான் சாப்பிடலாம். அது கச்சான் அந்த பஸ் அது பயணம்டா அப்ப சொல்றதாம் வேலை கிளம்பணும் கிரியா படுக்க சொல்லி. அப்படி கண்டா படுப்பேன்னு சொல்லி அம்மா சொல்லி சிரிச்சவா. சரி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஆனா அம்மா உங்களோட காலில் வச்சு எல்லாம் ஒரு ஆட்டை இல்லை. அது குழந்தை பருவத்துல செய்திருக்கு. இப்ப அதுதான் குழந்தை ஸ்ட்ரோக்கிலே இப்ப சின்ன பிறகு தான் பிறகு ஓட்டிருக்கேன். கொஞ்சம் எனக்கு அதுதான் அது நான் வரணும்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன். ஒரு வயதுக்குள்ள வச்சு ஆட்டி இருப்பார்கள். அதையும் ஆனா அம்மாட்ட அம்மாவை விட கேட்டிருக்கலாம். கூடுதல் அம்மம்மாவும் எங்கள்ட சின்னம்மாவும் தான் கூடுதலா. எங்கள் 4 பேரையும் கூட வளர்த்தது அவர்கள் தான், அம்மம்மாவும் சின்னம்மா, ஓ சரி, அம்மாண்ட தங்கச்சி. மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. மிக்க நன்றி. இப்போ சாந்தினி துரையரங்கன் நான் அவர்களுடைய இல்லையோ வாசிக்க சாந்தினி அவருடைய இல்லை. அரை மணிக்கா முந்தி நாங்கள் போட்டால் அவருக்கு நல்ல நித்திர ஓட்டுறதுக்கு சான்ஸாக போயிட்டு. சரி, யார் படிக்கிறோம்? நீங்கள் தான். சரி, சாந்தினி துரையரங்கன் அவர்கள். பிள்ளை பருவத்தில் எப்படி தாலாட்டினார்கள் என்பது என் நினைவில் இல்லை. அப்பப்பா மட்டுமே. என் 4 வயது வரை வாழ்ந்த மூத்த பெற்றோர் சிறுவயதில் நித்திரைக்கு செல்வதன் முன் அம்மா புராணக் கதைகள், திருப்புகழ், கந்தர் அனுபூதி போன்றவற்றை சொல்லித் தந்தமை பசுமரத்தாணியாக இன்னும் என் மனதில் உள்ளன என்கிறார் சாந்தினி துரையரங்கன் அவர்கள். சரியா சப்பண்டு போட்டு என்ன அதுல கந்தர் அனுபூதியா? சரி, வேணும் இல்லையா? கந்தன் அனுபூதியா? அவர் எழுதியது கந்த பூதி என்று. கந்தன பூதியா? சரி, கந்தர் அனுபூதி நீங்க சரியா தான் சொல்லியிருந்தீங்க. கந்தர் அனுபூதி அது சேர்த்து தான் வரும். கந்தருடைய அனுபவ பூராயணம். நான் 3ஆவது தான் படித்தேன், நான் மன்னிக்கணும், அதுக்கு அங்கால தெரியாது. சேர்த்து சொன்னீங்க என்றால் கந்தர் அனுபூதி என்று வரும். நன்றி. தொடர்கிறார் என்றால் யாராவது வந்து திருத்தி தரணும். ஆனா கந்த அனுபூதி என்று வராது, அது பிள்ளை, அது தமிழ் பிள்ளை. சரி, நல்லது, நன்றி. தொடர்கிறார் ராணி சம்பந்தர் அவர்கள். பெற்றோரை தெய்வம். எங்கள் அம்மா நான் தூங்குவதற்கு முன் நிறைய கதைகள் சொல்லுவா. கேட்க கேட்க மிகவும் ஆவலாக இருக்கும். கேட்டபடியே தூங்கி விடுவேன். இறுதி முடிவு தெரியாது. தூங்கி விடுவதால் அடுத்த நாள் மாலையில் திரும்ப கேட்டு தெரிந்து கொள்வேன். அம்மா ஒரு முறையேனும் பயன்படுத்தியதில்லை. பயப்படுத்தியதில்லை. அண்ணன்மார் இருவர் உம்மாண்டி வருகுது என்று சொல்வதும், பெரிய பெரிய அக்கா சேலை வியாபாரி ஆண்டி வந்து குளப்படி செய்தால் கண் தோண்டி விடும் என்று பயப்படுத்தியதும் இப்போதும் ஞாபகமே. ராணி சம்பந்தர் ஜெர்மனியிலிருந்து இணைந்திருக்கிறார். அவர் ஊர்ல வந்து சேலை விற்கிறவில் அநேகமான இடங்கள் ஆம்பளை எல்லாம் விற்பார்கள். இது ஒரு அண்டி வித்திருக்கிறார். சேலை வைத்து கொண்டு வீடு வீடா தட்டி கொண்டு வருகிறோம். இல்ல, ஆண்டி சேலை வியாபாரி. ஆண்டி முனி ஆண்டி, பேய் ஆண்டி, அது மாதிரி சேலை வியாபாரியா, அது ஆம்பளை. ஆண்டி ஓகே, சரி. ஆனா பயன்படுத்தினது இல்லையன்னு முதல்ல சொல்லியிருக்கிறார். ஆனா அண்ணன்மார் வருகுதுன்னு சொல்லுவதும் பெரிய அக்கா அப்படி. அண்ணன்மார் உம்மாண்டி வருகுதுன்னு சொல்லுவாங்க. பூச்சாண்டி வருகுதுன்னு சொல்லுவார்கள். பூச்சாண்டி வாராம் பிடிக்க போறாருன்னு சொல்லுவார். நான் நினைச்சேன் ராணி சம்பந்தர் எழுது பிற்கால கதைகள் இந்த டிஆர்டியில் காய்க்கிறதெல்லாம் கேட்டுட்டு அம்மா சின்ன வயசுலேயே பால் குடிக்கிற வயசுலேயே கணக்குத்தான் சொல்லி கொடுத்துருப்பார். விஞ்ஞானமும் கணக்கும் தான் நினைச்சேன். இது அவருக்கு கேட்டால் அவருக்கு பதில் சொல்ல தூண்டும். பார்ப்போம் என்ன நடக்கட்டும். நன்றி. இப்போ தொடர்கிறார் ராஜினி அல்போன்ஸ் அவர்கள். வரிகளை ஜெசிமன் அவர்கள். நன்றி. ராஜினி அல்போன்ஸ் அவர்கள். குழந்தையாக அம்மாவின் மடியில் இருந்த ஞாபகம்தான். எனக்கு 6 வயது. தங்கையை தொட்டிலில் வளர்த்தி விட்டால் யார் ஆட்டுவது என்ற சண்டைதான். பின்பு ஒரு பாய் விரித்து அதற்கு மேல் சீட் விரித்து விட நானும் எனக்கு அடுத்த தங்கையும் 2 கரையிலும் குட்டி தங்கை நடுவில் படுக்க விட்டால் அவர் தன்ற பக்கம் சீட் காணாது என்று இழுக்க, என்ற பக்கம் நான் இழுக்க, தூங்கும் மட்டும் இப்படித்தான். அம்மாவுடன் அண்ணன்கள் இருவரும் போய் படுப்பார்கள். சில நேரம் நானும் போனால் சாமத்தில் என் 2 கைகளையும் பிடித்து தூக்கி கொண்டு போய் கிணற்றடிக்கு அங்காள சிறுநீர் கழிக்க விடுவார். நானும் சினுங்கியபடி
முன்பு எங்கள் வீடு மேலே தகரம் சரியான வெக்கை மட்டையால் நான் 10 தரம் தங்கைக்கு விசுக்க அவ 10 தரம் எனக்கு விசுக்குவா பழைய ஞாபகங்கள் இன்றும் நினைவு. ராஜினி அல்போன்ஸ் அவர்கள். நல்லா இருந்தது. ஆனா ஜெசி மணிவண்ணன் அவர்களே அண்ணன் இருவரும் என்றுதான் போட்டுங்க. நீங்க வாசிக்கும் போது அண்ணங்கள் என்று சொன்னீங்க. அது நல்லா இருந்தது. அண்ணங்கள் இருவரும். நன்றி. தொடர்கிறார் வஜிதா முகமது அவர்கள். வாசிக்கிறார் எங்களுடைய பாமகாதிபர். நானா மணி போடும் யாருடைய வரி வஜிதா முகமது அவர்கள். சரி, அவர்களுடைய பாணியில் வாசித்து காட்டு. நாங்கள் செய்த பாக்கியம் எங்கள் வீட்டில் 2 பாட்டிமாரும் இருந்தார்கள். அப்போ அவருடைய பாணியில் இருந்தாங்க. இவர்கள் தான் எங்கள் நடமாடும் ஆசாங்கள். காவல்துறை, கதை, வசனம், இயக்கம் எல்லாமே. நாங்கள் 4 பொம்புள்ள பிள்ளைகள். இதனால் எப்போதும் 2 பாட்டிக்கு நடுவில் தான் படுக்க வைப்பாங்க. கை எங்கள் தலையை சுரண்டும். நல்லா பேய்க்கதை சொல்லுவாங்க. அவங்க கை 2 தலையை சுரண்டுமா சொறிவாங்க நினைக்கிறேன். தலையை சொறிவிலைக்கு என்ன கை எங்க அவங்க வந்து சரி சரி. நல்லா பேய் கதை சொல்லுவாங்க. அவங்க சின்ன வயசுல எப்படி இருந்தாங்க, என்ன செய்தாங்க, எப்போது திருமணம் செய்தாங்க என்று சொல்லுவாங்க. நாங்கள் மாறி மாறி கேள்வி கேட்டாலும் தூக்கம் வரும் வரை சொல்லுவாங்க. அது அமுக்கு சைத்தான் வரும் இரவில் ஓரி தொழுது விட்டு படுக்கணும். அமுக்கு சைத்தான் வரும், ஆகவே இரவில் ஓரி விட்டுத்தான் படுக்கணும் என்று சொல்லுவாங்க. இஸ்லாமியர்கள் வரலாறுகள் ஒவ்வொரு இரவும் தொடர்கதையாக தான். இன்று வரைக்கும் அமுக்கு சைத்தான் என்றால் என்னவென்று தெரியா. நல்லா பாடுவா எங்கட வாப்பா உம்மா உங்கள் உம்மாட உம்மா நொடி போடுவாங்க. நாங்கள் பதில் சொல்லணும். நாங்கள் நித்திரையாகும் வரை தலையை விரல்கள் வருடும், மடியில் காலில் தலையை விரல்கள் வருடும், மடியில் காலில். இப்படி எங்களோட தங்க பாட்டிமாரும் இருப்பாங்க. சில நேரம் நாங்கள் படுக்க முதல் அவங்க 2 பேரும் படுத்துடுவாங்க. எங்கள் உம்மாவை விட பாட்டிமார் தான் எங்களுக்கு எல்லாமே. அவங்களோட வாழ்க்கை வரலாறு 1000 புத்தகங்கள். இதைத்தான் நாங்கள் படுக்குமோன்னு கேட்போம். அவர்களும் சொல்வார்கள், அப்படியே பூனைக்குட்டிகளைப் போல அவங்கள அணைப்போடு படுத்திடுவோம். மிக்க நன்றி வஜிதா முகமது அவர்கள். மிக்க நன்றி எங்களுடைய வாசிப்பிற்கு. ஒரு கேள்வி வச்சு எழுதினா அவங்கள மாதிரியே படிக்கலாம். நிறைய எத்தனை எங்க வந்தது என்ற பார்த்தால் நிறைய எங்க வந்தது கேட்டு பார்க்க நிறைய செய்வாங்க சொல்லுவாங்க என்றது அவருடைய பாணியில் சொல்லியிருந்த மிக சிறப்பு. நன்றி. அபிராமி பாமுக உறவுகள் பக்கத்தில் பெற்றோரை தெய்வம் பக்கத்தில் தாமரண்டியினுடைய வரிகள் இருக்கிறது, தயாராகி கொள்ளுங்கள். தொடர்கிறார் சர்வேஸ்வரி சிவரூபன் அவர்கள். அன்னையடி மெத்தையடி ஆடி விளையாடம்மா, அள்ளி வெளி மூடி அள்ளியே தூங்கம்மா என்று அம்மா நித்திரை கொள்ள ஆயுத்தமானதும் இந்த வரிகளை பாடுவார். அம்மாவுடன் அக்காவை உறங்க விட மாட்டேன், இருக்க கட்டி பிடித்து நான் தான் தூங்குவேன். அம்மம்மா அக்காவோடு அளவு கடந்த பிரியம், வா பிள்ளை என்னோடு தூங்கு என அழைப்பார். அம்மம்மா எனக்கு வெறுப்பு வர அக்காவை கட்டி பிடித்து, கண்ணே வண்ண பசுங்கிளியே, கண்ணின் பார்வையே கண்ணுறங்கு என்று பாட அந்த நினைவுகள் இன்பரசம் இனிமை வரம். என்ன பொல்லாத காலம், எல்லாரையும் இழந்து கண்கள் குளமாக நினைத்து காலத்தை ஓட்டுகின்றோம். குடும்பமும் ஆனந்தம் எங்கே, இன்றைய பரபரப்புக்கும் வாழ்க்கை எங்கே, எல்லாம் மாயைதானே, பேதை எண்ணம் யாவும் வீணா என்று பாட வேண்டியதுதான். நன்றி தலைமையே, ஞாபகங்கள் மறக்க கூடாது என்று அடுக்கில் இருந்து எடுக்க வைக்கிறீர்களே, போங்கய்யா, அது சில சாலை சிறந்த திருப்பம் ஐயா என்று இணைத்து சிறப்பித்திருக்கிறார் சிவரூபன் சர்வேஸ்வரி அவர்கள். 2 பாட்டு அதுல உண்ட பாடுங்க. 2 பாட்டு. ஆனா அவ அன்னி அடி மெத்தி அடி என்று பாடுங்க. நீங்கள் இதுல எழுதியிருக்கிறாயா? 2 பாட்டு, இடையிலையும் ஒரு பாட்டு வருது, முதல்லையும் ஒரு பாட்டு வருது. அது பாடலாய் பாடுங்க பாப்போம். தெரியுமா அந்த பாட்டு? அத்தையடி தான். சரி, என்னென்னும் 2 சரி வருமா? ஆடி விளையாடம்மா, ஆடும் வரையாடி விட்டு
கண் மூடி தூங்கம்மா. யார்கிட்ட குரல்? எனக்கு நான் ஸ்க்ரீன்ல இருக்கிறபடியே எனக்கு முகம் தெரியல. நேவி சாண்டி. நான் தான். அத்தை வந்து மாடி விட்டார் நேவி நேரடியா. சாண்டி. ஆமாம், அத்தை மாடி நேவி மெத்தையடி சாண்டியா? திடீரென்று ஆடி சித்திராளுமே ஓடி வந்துட்டேன். விளையாடம்மா. ஓகே ஓகே. நல்ல அடக்கொடுக்கமா கட்டுப்பாட்டுக்களை வளர்த்தாலும் சினிமா ரொம்ப ஊறித்தான் இருக்குது. உங்கள மட்டும் இல்லை, நீங்கள் அந்த காலத்துல ராஜினி போன்றவர்கள் எல்லாம் சினிமாவில் பயங்கர கில்லாடிகளாக இருக்கீங்க. அந்த நாளில எங்கட இள வயசுக்காரங்கள பாட்டு புத்தகங்கள் தானே விற்பார்கள். பாட்டு ஆமாம், புத்தகங்கள், சின்ன சின்ன புத்தகங்கள் விற்பார்கள். அப்ப எங்க தேடி அந்த பாட்டு புத்தகங்களை மட்டும் வாங்கிடுவோம். வாங்கி அந்த பாடல்களை பாடமாக்கி படிக்கிறது. பாத்தீங்களா? அன்றைக்கு பார்த்தது இந்த வரைக்கும் ஞாபகம் இருக்கு. ஆமாம், பழைய பாடல்கள் இத மிகவும் மாதிரி அழகான. விஞ்ஞானத்துல படிச்சிருந்தா இன்றைக்கு மெஞ்ஞானி ஆயிருக்கலாம் எல்லாம். அதுதானே. சரி, சிறப்பு. ஆமா, அத்தையடி மெத்தையடி தான் அந்த பாட்டு வரும். ஆனால் அத்தையடி அவங்களோட மெத்தையடி. அம்மா தான் ஊராட்டைக்குள்ள தன்னையே சொல்லுவார், நான் உன் அன்னை அடி மெத்தையடி அப்படின்னு பாடுவாருன்னு நினைக்கிறேன். சந்தோஷம். அடுத்தது ஒரு பாட்டு தந்திருக்கிறார். ஆம். என்ன அது கண்ணே வண்ண பசங்களியே கண்ணின் பார்வையே நான் கண்ணுடன். கேள்விப்பட்டதில்லை அந்த அது பாட்டு. தெரியல. நானும் அது நான் கேள்விப்பட்டேன். நினைக்கிறேன் இவர் இயற்றி பாடுற மாதிரி அவங்களோட அம்மாவும் இயற்றி பாடியிருக்காரு. அது தாலாட்டு பாடும்போது எல்லாரும் வார்த்தைகளை ஏற்றி ஏற்றி தானே ஏற்றி சொல்லுவாங்க. தான் பாடுறது. இயற்றி ஆ, தான் பாடுறது. அதுல வரிகளை பாட மாட்டார்கள். இயற்றி இயற்றி ஏதோ வாயில பாடுறதெல்லாம் பாடுவார்கள். மாமன் அடித்தானோ மல்லிகைப்பூ செண்டாலே, பேத்தி அடித்தாளோ பேரிச்சம்பூ தடியாலே, பேரிச்சம் தடியாலே இல்ல, என்றெல்லாம் அது பாடுவாங்க. வந்த பாடல்கள். இப்ப எங்களை மாதிரி ஒருவர் பிதற்றியது தானே. இது ஆமா. அநேகமான அந்த காலத்து அம்மாக்கள், அப்பா எப்ப வருவாரோ, எனக்கு காசு செலவழிக்க காசு தருவாரோ, காலையில சமைக்க எதுவும் இல்லை, அப்பா எப்ப வருவாரோ. நன்றி, வணக்கம். அடுத்த வரைக்கும் போவோம். நன்றி. அப்படி இப்படி இப்படி பாட வேண்டியதுதான். இப்ப வளர்ந்த பிள்ளைகளை இப்ப நீங்கள் ஓராட்டுற மாதிரி கற்பனை பண்ணி இறுதியில பாடுவோமா? அதாவது இப்ப வளர்ந்த பிள்ளைகளை இப்போ நீங்க ஓராட்ட போறீங்க. ரைட், நன்றி. அடுத்ததாக நன்றி. அடுத்ததாக ஜியா நடேசன் அவர்கள் வரிகளை ஜெசி மணிவண்ணன் அவர்கள் தருவார். நன்றி. ஜெயா நடேசன் அவர்கள். எனது அம்மா சாப்பாடு ஊட்டும் போது அம்புலி மாமா காட்டி இடுப்பிலே தூக்கி வைத்துக் கொண்டு வளவுக்குள் சுற்றி வருவா. படுக்க வைப்பது மூத்த அக்காமார் இருவரும். அண்ணன்மார் வந்து குழப்பி விடுவார்கள். படுத்திருக்கும் போது ஒரே கலகலப்பு. ஐயா சத்தம் போடுவார். என்ன சத்தம் என அம்மா ஐயா சத்தம் போடுவார். என்ன சத்தம் என அம்மா செவங்கள் கதைகள் சொல்லி தூங்க வைப்பா. இரு பக்கமும் தலையணையை வைத்து விட்டு சத்தம் போடாமல் எழும்பி போய்விடுவா. பின் அக்கா அண்ணன்மார் வந்து என்னருகில் படுத்திருப்பர். அம்மா வீட்டில் படுத்திருக்கும் நோயாளிகளுக்கு உதவிடச் சென்றிடுவா. பெற்றோரின் வளர்ப்பு முறைகள் சுமை இல்லாத சுகமாக இருந்தது. ஜெயா நடேசன் அவர்கள். இதுக்கெல்லாம் காசு பணம் தேவையோ இல்லைத்தானே? என்ன நிச்சயமாக அந்த பணம் இல்லாமல் தவித்த குடும்பங்களில் இந்த ஒன்றாய் படுக்கிறது, படுக்கும்போது கதை சொல்கிறது, சாப்பிடும்போது சுவாரஸ்யங்களை பயந்தோடது இருக்கும். கொஞ்சம் காசுக்காரர்கள் வீட்டில் எல்லாம் மேசகாதிரி எல்லாம் போட்டு ஏதோ 7 மணி ஆச்சு வாங்க சாப்பிட, 7:30 ஆச்சு போங்க படிக்க என்ற மாதிரி ஒரு ஜெயில் வாழ்க்கை. என்ன சரி, அவைதான் அதை சுமை இல்லாத சுகமாக இருந்தது என்கிறார். நன்றி. சுமை இல்லாது சுகமாக இருந்தது. சரி, நன்றி. நன்றி நன்றி. தொடர்கிறார் ஜெபாஸ்ரீ தெய்வீகன் அவர்கள் வரிகளுடன் அதிபர் அவர்கள். ஜெபாஸ்ரீ தெய்வீகன் கனடாவிலிருந்து. எங்கள் வீட்டில் சிறு பிள்ளையாக இருக்கும்போது எனக்கு தாலாட்டு பாடியது ஞாபகம் இல்லை. தம்பிக்கு பாடும்போது என்னையும் அணைத்து தூங்க வைப்பார்கள். நிறைய கதை சொல்வார்கள். எழும்பியிருந்து கதை கேட்ட ஞாபகம் உண்டு. பின்னர் அம்மா நித்திரை போல் நடிப்பார். நானும் நித்திரை போல் நடிக்கலாம் என நினைப்பேன். தூங்கிவிடுவேன். ஆராரோ ஆரிவரோ மாமன் அடித்தானோ மல்லிகை பூச்செண்டாலே பாடல் ஞாபகம் உண்டு. தம்பியை ஏணையில் போட்டு ஆட்டிய ஞாபகம் உண்டு. அம்மா சமையல் அறையில் வேலையாயிருந்தால் அப்பா நிறைய கதை சொல்வார். அண்ணாவும் நானும் அம்மா யாரின் பக்கம் திரும்புவார் என போட்டி போடுவோம். அம்மா இருவரின் கையையும் பிடித்து தூங்குவா. தம்பியை காலில் போட்டு உறங்க வைப்பா. நானும் காலில் போட்டு உறங்க வைப்பேன். யாரை ஞாபகங்கள் மீட்டு தந்த நன்றி. இல்ல தம்பியை. தம்பியா? சரி,
இரு கைகளையும் பிடித்து தூங்குவா தம்பி. ஓகே, நன்றி. அது ஸ்ரீ என்று ஜபாஸ்ரீ தெய்வீகன் கனடாவில் இருந்து. என்று அவர் நிறைய சந்தோஷப்படுவார், மிகப்பெரிய சந்தோஷப்படுவார். அதிபருடைய குரலில் வாசித்தமை இட்டு அடுத்த முறை நேரில் தோன்றலாம் சிலவில்லை. நன்றி. தொடர்கிறார் வசந்தா ஜெகதீசன் அவர்கள். பெற்றோரே தெய்வம், அம்மாவுடன் அனைவரும் ஒன்றாக படுத்துறங்கியது ஞாபகம். கதைகள் கூறியதும் நாங்கள் இடைமறைத்து குழப்புவதும் பூச்சாண்டி வருகுது சத்தமில்லாமல் படுங்கள் என பயப்படுத்தியும் நித்திரையாக்கி விட்டு நுழம்பு குத்தாமல் ஒவ்வொருவரையும் போர்த்தி விடுவார் அம்மா. மிக்க நன்றி என்று இணைத்திருக்கிறார் வசந்தா ஜெகதீசன் அவர்கள் ஜெர்மனியில் இருந்து. தொடர்ந்த வரிகளை இப்போ அபிராமி மணிவண்ணன் அவர்கள் தருவார். தாமலர் கல்விராஜன் அவர்கள். பெற்றோரே தெய்வம், இரவில் தூங்க வைக்கும் தந்திரங்கள், பாட்டு கதை சொல்லி தூங்க வைப்பர் அம்மா. காகம் நரி கதை, புறா பாம்பு கதை, இப்படியான கதைகள் சொல்லுவா. அதிகமாக ஆறாரோ ஆறிவரோ. இந்த பாடல் இன்றும் நினைவாக உள்ளது. என் சகோதரர்களுக்கு பாடிய போது நானும் சேர்ந்து பாடுவேன். இன்று நினைக்கும் போது அந்த நாட்களில் ஆனந்தமாக மறக்க முடியாத நினைவாக உள்ளது. மிக்க நன்றி அபிராமி, உங்களுடைய வாசிப்பிற்கும். நிறைவிலும் பேர் சொல்ல வேண்டும். கல்விராஜன் அவர்கள் மிக்க நன்றி. தொடர்கிறார் நகுலவதி தில்லைதேவன் அவர்கள். வரிகளை ஜெசினா மணிவண்ணன் அவர்கள் தருவீர்களா? நன்றி. என்னுடையது வசந்தாவுடைய வேற இல்ல. நான் இப்போ ஒரு பெற்றோரை தெய்வம் நேர இங்கே நிற்கிறேன். எப்படி சொல்லுங்க? பெற்றோரை தெய்வம் இணைய பக்கத்தில் இருக்கிறேன். மேல் பக்கத்தில் பெற்றோரை தெய்வத்துக்குரிய பக்கத்தில் பதிவு செய்த இடத்தில் இருக்கிறேன். சரி சரி, இணைய பக்கத்தில். இணைய பக்கத்தில் நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் இருக்கிறார். அவர்களை இப்போ அப்ப நேவிஸ் பிலிப்ஸ் அவர்களை இணைத்துக் கொண்டு நாங்கள் நகுலவதி அவர்களுடைய வரிகள் திசி அவர்கள் வாசிப்பார். நன்றி. நான் என்னுடைய தலைப்புல நான் இருந்து எழுதையில போல இருக்குது. தலைப்பு நான் பார்க்கவும் இல்லை. அப்ப அடுத்த ஞாயிறு சந்திப்போம். நன்றி. இல்ல, நான் எழுதி இருக்கிறேன். தலைப்பு பார்க்காமல் எழுதுறதுக்கு நீங்க அதுதான் நீங்க பக்கத்து வீடா? இல்ல, நான் எழுதி இருக்கிறேன். தாலாட்டு பாடுனதை பற்றி தான் நான் எழுதி இருக்கிறேன். தலைப்பு பார்க்காமலே எழுதியல. அது எனக்கு நீங்க சொன்னீங்க தாலாட்டை பற்றி ஒருத்தர் எழுதலையே. அப்போ இல்ல இல்ல, காலில் வைத்து என்ன ஆட்டி தூங்க வைத்ததை பற்றி யாரும் எழுதவில்லை. காலையில நீங்க சொல்லியிருந்தீங்க ஒரு தாலாட்டை பற்றி ஒருத்தர் எழுதல, எல்லாரும் கதைகள் சொன்னதுதான் சொல்லி அதை வச்சுதான் தச்சுல தாலாட்டத்தான் சொல்லி. அப்ப அந்த குரூப்ல இருக்கா தட்டி பாக்குறதுக்கு உங்களுக்கு எனக்கு பெரிய வருகுது இல்ல, எனக்கு வர இல்ல. அதுதான் நான் இப்படி எழுதிட்டேன். வர இல்ல. அந்த தலைப்பு என்ன போட்டீங்கன்றது என்னால பார்க்க. வாட்ஸ்அப் வேலை செய்யுது இல்லையா? வாட்ஸ்அப் எனக்கு தெரியலையே. நான் இப்ப இதுலதான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். வாட்ஸ்அப் பார்க்க இல்ல. நான் வாட்ஸ்அப் நிறைஞ்சிட்டு வாட்ஸ்அப் நிறைஞ்சதால வர இல்ல எனக்கு. செய்து தருவதற்கு வீட்டில் எல்லாத்தையும் அழிச்சேன். எல்லாம் அழிச்ச ஒருக்கா வந்தது, திரும்ப அந்த நிறைய வந்திருக்கிறதால அழிச்சு கொண்டே இருக்கிறேன். கூட கூட வாட்ஸ்அப் நின்று போகுது. என்ன ஒரு 2 நிமிஷத்துல இயங்க வைக்கலாமே. ஒவ்வொன்றா அழிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்ப நான் எழுதுனேன். இப்ப நான் வாயால சொல்றேன். நீ சின்ன வயசுல. சரி, பிரச்சனை இல்ல. ஒருங்க 2 பேர் நீங்க சொல்லுங்க, அதுக்கு பிறகு 2 பேர் நான் எழுதுனதை நானே வாசிக்கிறேன். பெற்றோர் தெய்வம், தாலாட்டு பாடி என்னை அம்மா தூங்க வைத்த ஞாபகம் எனக்கு இல்லை. தம்பி தங்கையரை தூங்க வைத்தது இன்றும் ஞாபகம். அம்மா பாடிய தாலாட்டு பாடலை பாடி எனது அக்காவின் பிள்ளைகளையும் எனது பிள்ளைகளையும் நான் தூங்க வைத்திருக்கிறேன். ஆனால் சிறு வயதில் பல கதைகள் சொல்லி தூங்க வைப்பது ஞாபகத்தில் உண்டு. ஞாபகம் ஊட்டியதுக்கு நன்றி. அந்த நாள்ல நாங்க ஒரு சாலுக்குள்ள ஒரு ஹோலுக்குள்ள ஒரு கூடத்துக்குள்ள பாய விரிச்சு அண்ணன் அக்கா தம்பி எல்லாரும் ஒன்றா தான் படுப்போம். தனித்தனியா ரூம்கள் இல்ல, ஒன்றாகவே படுப்போம். படுத்தணுமோ அப்ப அடிபொடி பட்டு கதைகள் சொல்றது. அக்காவுக்கு பக்கத்துல நான் படுப்பேன், தம்பிக்கு பக்கத்தான் படுப்பேன். 2 மாறி மாறி படுக்கிறதெல்லாம் ஞாபகத்துல வந்தது. இப்ப எல்லோரும் கதைக்கும் போதுதான் நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அந்த ஞாபகங்கள் நிறைய பசுமை தாடி போல பதிஞ்சே இருக்கிறது. சின்ன வயசுல இப்படி நாங்க உருண்டு படுத்து எழும்பினோம் அப்படியான ஞாபகங்கள் வருகிறது. ஆனா அந்த தாலாட்டு பாடினது உண்மையிலேயே மிகவும் சிறப்பாகத்தான் இருக்கும். தாலாட்டு பாடும்போது பிள்ளைகளை தாலாட்டு பாடினது, அம்மா எங்களோட தம்பி தங்கள் தாலாட்டு பாடினதெல்லாம் ஞாபகத்துல இருக்கிறது எனக்கு. நானும் அதே பாடல ஞாபகத்துல வச்சு தாலாட்டு பாடிதான் எந்த பிள்ளைகளை நான் வளர்த்து எடுத்தேன். தாலாட்டு பாடி பிள்ளைகளை வளர்த்து எடுத்தேன். சரி, ஆனா எப்படி தூங்க வைத்தாங்க உங்களை?
என்னையா ம் என்ன இப்படி தலையில தட்டி 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 பக்கத்துல அணைச்சு கண்டு தலையில தட்டி தட்டி படுக்க வைத்தாங்க. சின்ன வயசுல ஞாபகம் இல்லை, கொஞ்சம் வளர்ந்ததுக்கு பிறகுதான் பக்கத்துல படுக்க வச்சு அம்மாவுக்கு பக்கத்துல விட்டா அப்பாவுக்கு விட்டா தலையில இப்படி தட்டி 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 நித்திரவர் மட்டும் தட்டிக்கிட்டே இருப்பாங்க. தட்டும் போது அந்த என்ன சொல்லுவாங்க? தட்டுற போது என்ன சொல்லுவாங்க? செல்ல குட்டி தட்டு நித்திர விழுங்கம்மா, நாளைக்கு வெளில அங்க போவோம் இங்க போவோம், அப்பாவோட அப்பாவோட அப்பா வேன்ல அங்க கூட்டிட்டு போவாங்க இங்க கூட்டிட்டு போவாங்கன்னு தட்டி 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 சொல்லி நித்திர விழுவாங்க. கதை தான், கதை தான் சொல்லுவாங்க. அவன் கதைகள் சொல்லுவார்கள். அந்த அதிகமாக சொல்றது எங்கட அப்பா சொல்ற கதை என்னன்னு சொன்னா, அந்த ராசாவுக்கு காது காது இந்த ஒட்டு கேட்டா அந்த காது நீளுமா ஒரு இன்னும் காது நீளுமா. அப்ப அந்த கதையை சொல்லுவா, ஒட்டு கேட்க கூடாது, ஒட்டு கேட்டா காது நீண்டுரும் அப்படி ஒரு கதையை சொல்லுவாரு. ஞாபகத்துல இருக்குது எனக்கு இன்னும் அது. என்ன தானும் அம்மா கதைக்கிறது நீங்க ஒட்டு கேட்கிறதா? இல்ல அப்படி இல்ல. அப்ப ஏதோ அடிக்கடி நீங்க செய்தபடியே தான் இந்த கதை சொல்லியிருக்காரு உங்களுக்கு. இல்ல காது கதை சொல்றது, அப்பா சொல்றது காது கதை. சரி, அது விளங்கிட்டுது. நீங்க என்ன அப்படி செய்து யார்கிட்டயோ ஒட்டு கேட்டீங்க, அதனால அப்பா சொல்ல வேண்டி வந்தது. என்னன்னு தெரியல, கேட்டிருப்பேன். இப்பவும் அந்த பழக்கம் இருக்கா? இல்ல இல்ல, இப்ப எனக்கு அந்த பழக்கம் எல்லாம் இல்ல. ஒட்டு கேட்கிற பழக்கம் எல்லாம் ஒருத்தரும் இல்ல தானே. ஆமாம், நன்றி நன்றி. ஆமாம் ஆமாம், கண்டிப்பா. நிறைவில் நாங்கள் எப்படி எங்கட குழந்தைகளை தூங்க வைத்தோம் என்று பேசுவோம். நிறைவாக இணைகிறார் இப்ப நகுலவதி அவர்கள் தான். ஜெசி மணிவண்ணன் அவர்கள் தான் இருக்கும். நகுல் இருக்கிறார், அவர்கள் அதை வாசிக்க திரையில் இருக்கிறது. அதான் நகுல் இணைந்திருந்தார், அவரை வாசியில் என்றால் ஜெசி அவர்களை வாசி நான் இணைந்தார். வாங்க போயிட்டு நன்றி. நான் வடிக்கவா? இல்ல, ஜெசி மணிவண்ணன் அவர்கள் படிக்கிறார். நன்றி நன்றி. நகுலாதவதி இல்லையேவன் அவர்கள்ட்டே தானே? ஆமா, நகுலவதி. நகுலவதி இல்லையேவன். சின்ன வயதில் அம்மம்மா காலை நீட்டி தலையணை வைத்து காலை ஆட்டி தாலாட்டு பாடி தூங்க வைப்பார். தோளில் போட்ட தலையை சாய்த்து தட்டி தாலாட்டு பாடல்கள் பாடுவா அம்மா. தோளில் போட்ட தலை. நீங்க சரியா வாசினீங்க, நான் அவர் தவறாக டைப் பண்ணிருக்கேன். தட்டி தாலாட்டு பாடல்கள் பாடுவா அம்மா. மடியில் போட்டு அனைத்து தட்டி தாலாட்டு பாடல் பாடுவதும் உண்டு. மாமாவின் சேலையை ஏனை கட்டி, சில மாமியினா இருக்கும், அது மாமாண்டு அடிச்சு ஒருவேளை அந்த வீட்டில் மாமா சேலை கட்டினாரோ தெரியாது. மாமியின் சேலையை ஏனை கட்டி அதில் போட்டு ஆட்டி நித்திரை ஆக்குவேன். நானும் மகளை இப்படித்தான் நித்திரை ஆக்குவேன். வெளிநாட்டில் மகன் நித்திரை ஆகும் போது அம்மாவை நினைத்து உணவு தந்து பிள்ளைமை பார்த்தவர்கள் அவர்கள் எண்ணி அழுவேன். இப்போது அழுகை வந்தது, மிக்க நன்றி. அதனால்தான் இணைந்து படிக்க முடியவில்லை, மன்னிக்கவும் என்று எழுதாமல் எழுதியிருக்கிறார். அம்மாவை நினைத்து உணவு தந்து பிள்ளையை பார்த்தவர்கள் அவர்களை எண்ணி அழுவேன். இப்போது அழுகை வந்தது, மிக்க நன்றி. நகுலவதி தில்லைத்தேவன் அவர்கள். இந்த வரிகளை இப்போ இளையர்களுக்கு கொடுத்து இதுல இருக்கிற எழுத்து பிழைகளை திருத்த சொல்லி கேட்க போறேன் அடுத்த நிகழ்ச்சியில. சரி, நன்றி. அவசரமா எழுதிக்கலையும் கவனமா இருக்கணும். நெடில் குறிலை கவனித்துக் கொள்ளுங்கள். நன்றி நன்றி. என்னுடன் சேர்ந்து எல்லோருமாக நாங்கள் 4 பேர் இணைந்து படித்திருந்தோம். இணைந்திருந்த அபிராமிக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். எல்லாரையும் படித்துட்டோமா? எல்லோருடையதும் இணைத்து விட்டோமா? நன்றி. உண்மையில நேவிசிரிப்பு அவர்கள், வசந்தா ஜெயசன் அவர்கள், ஜபாஸ்ரீ அவர்கள், நகுலவதி அவர்கள், சாந்தினி அவர்கள், சிவாஜினி அவர்கள் ஆகியோர்கள், தர்ஜினி அவர்கள் மற்றும் தவமலர் கல்விராஜன் அவர்கள் 2 தரம் பதிந்து விட்டேன், மன்னிப்புடன். நன்றி. இவர்கள் அனைவரும் இணையத்தில் பதிந்திருக்கிறார்கள். நானும் அதை பூரணம் அமுல்படுத்தாததால் நானே குழம்பிட்டேன். அடுத்த முறை இணையத்திலேயே தலைப்பு போடுவோம், இணையத்திலே எழுதுவோம். எல்லோரும் கவனம் எடுத்துக் கொள்ளுங்க. அப்ப வாட்ஸ்அப் நிறைஞ்சாலும் பரவாயில்லை, நியூஸ் பிரிப்பவர்கள் நீங்கள் இணையத்தில் பார்க்கலாம். பிரச்சனை கற்றுக்கொள்ளுங்கள். எல்லோருக்கும் அதான் நடக்கும். தேவையில்லாத குடும்பங்கள்ல காலை வணக்கம். இப்ப டேவிட் அண்ணா ஒரு பாரதம் எழுதுவார் காலை வணக்கம். சில வேளை பஞ்சியா இருக்கும், சில வேளை சும்மா வணக்கம் உற்சாகங்களோட அண்ணாண்டு போடுவேன்.
தேவையில்லாத வேலை. இப்போ இணையத்தில் ஆளை காணும் இதில். இப்போ எங்கே நிற்கிறாரு? சுவிஸ்லேயே அந்த மாந்தேவிலையா? மகன் நிக்கிறாரு நினைக்கிறேன். மகன் அவ்வளவு கொண்ட்ரோலா பார்க்கக்கூடாது பாமோ அப்படி அப்படி இருக்காது. அவருக்கு வேலையா அப்படி கேட்டா தான் ஏதாவது பதில் வரும். கோபம் வந்து பதில் வரும். அவர் பாட்டிவி.com மாமத்தை வருது இல்லையன்றார். firstoday.net என்னென்னா இப்போவும் அவர் கூகுளுக்குள்ளால போய் பார்க்குறார். கூகுளுக்குள்ளால போய் பாட்டிவி.com அடித்தா வராது. அதனால எத்தனை நேரம் சொல்லி பார்த்தேன், டைப் பண்ணி எல்லாம் பார்த்தேன். இப்போ நான் விட்டுட்டேன் பேசாமல். அது போல் அவே சிறப்பு. இப்போது நாங்கள் இருக்கிறவர்கள் யார் யார்? சாந்தினியின் படத்தில் ராகுல் தான் இருக்கார் நினைக்கிறேன். சாந்தினி அவரும் இன்றைக்கு லீவு போல் இருக்குது, அதனால் இந்த பக்கம் இல்லை. இப்போ நீங்கள் இப்படி குயிக்காக இன்னும் ஒரு சில நிமிடங்கள் இருக்குது இல்லையா ஒரு யோகாவுக்கு? 10 மணிக்கு ஆரம்பிக்கலாம். சரிதான் நிதாஜி நேரலே? 10 மணி தான் அந்த நேரம். அப்போ இன்றைக்கு கடைப்பிடிக்கலாம். அவை இளையர் யோகாவுக்கு ஆயத்தமாவர்கள் 10 மணிக்கு ஆயத்தமாகிக்கொள்ளுங்கள். இப்போ நீங்கள் எல்லாம் கற்றுக்கொண்டீங்க. நீங்கள் எப்படி உங்களோட பிள்ளைகளை தூங்க வைத்தீர்கள்? தூங்க வச்சிங்கண்டா அப்படி இதே தலைப்பு இப்போ உங்கள்கிட்ட வருது. நீங்கள் தூங்கிய விதத்தை, உங்களை தூங்க வைத்ததை நாங்கள் எழுதிட்டோம். இப்போ நாங்கள் தூங்க வைத்ததை எழுதுவதில்லை, பேசுவோம். எங்கள் வீட்டில் திவ்யாவை தூங்க வைக்கிறது வந்து குளிப்பாட்டி நுழுக பார்த்த பிறகு இலகுவாக தூங்கிடுவார். அது ஒன்றுமே செய்ய தேவையில்லை. பாடவும் தேவையில்லை, ஆடவும் தேவையில்லை, ஒரு பிராணமும் போட தேவையில்லை. இல்லைன்னு சொன்னா ஒரு மந்திர பாக்ஸ் ஒன்று இருந்தது, அதை நான் போட்டுட்டு மெல்லிதாக விட்டால் அது காதில் கேட்டபடி இருக்கும். அப்படி ஒன்று இருந்தது. அதே நேரம் ஏழையும் கட்டியிருந்தோம் நாங்கள். 250 கிலோ பாரம் தூக்குற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் உண்டு. அந்த ஜக்கெட் அதெல்லாம் குழுவுற மாதிரி இருக்கும். அதை எடுத்து வச்சு ஏழை வெள்ளை சாரியில தான் கட்டியிருந்தோம். இதுவரைக்கும் பாவிச்சிருந்தோம் நாங்கள். அப்ப அந்த கீழே அந்த தலையை போட்டு இப்படி அங்கேயும் இங்கேயும் தேய்ப்பினோம் அந்த ஏழைக்குள்ள. அந்த நேரம் அந்த கீர்ஷன் இருக்கு தானே, அந்த கீர்ஷன் பழம், செரி பழம், அதையும் அந்த கொட்டைக்கு அதை ஒரு தலாணி மாதிரி செய்து அதை அதுக்குள்ள வச்சு விட்டு அந்த தலையில அவர்கள் தேய்த்து தாங்களே அதை அப்படி ஆடி ஆடி நித்திர கொள்வதுண்டு. மற்றபடி நான் தாலாட்டு பாடின சொச்சோன்னு சொல்லி இருக்கிறேன். பாட்டா நான் பாட்டியது எனக்கு நினைவில்லை இல்லை. மற்றது காலில் எல்லாம் போட்டு ஆட்டி நித்திர கொண்டதும் நான் அப்படி செய்ய இல்லை. ஏனைதான் கூட பாவிச்சிருக்கிறோம். நன்றி. இப்ப எங்கள் வீட்டில் திண்ணவேலியில் இருக்கிறோம். அங்கு வரையும் கொண்டு சென்று விட்டோம். திண்ணவேலி வீட்டில் இருக்கிறது, இலங்கையில் இருக்கிறது. இப்ப பிள்ளைகளை இலங்கையில ஏனையில பட்டிருப்பீங்க? இல்ல, இங்கதான் கொண்டு அதை பாவிச்சுட்டு அங்க அனுப்பி இருக்கிறோம். அந்த ஏனைய யாருக்கு அனுப்புனீங்க? எங்கள் வீட்டுக்கு அனுப்பி இருக்கிறோம். அது இங்க வைக்க இடமும் காணாம போயிட்டது. அப்ப அங்க அனுப்பி இருக்கிறோம். அப்ப நாங்க வேண்டதை பார்த்து ஒரு 7 வீடு தொடர்ச்சியாக அந்த காலத்துல அப்படியே குழந்தை பேரு நிறைய இருந்தது. அப்போ எல்லாருக்குமே வேண்டி வந்தார்கள் அந்த ஏனையை. அதோட சேர்த்தே நான் இந்த தலைப்புக்குள்ள ஒரு நிமிஷம் நாய்க்குட்டி மாதிரி சொல்லி இருக்கிறீங்க. அதே நேரம் அந்த நான் கேட்ட அந்த ஒரு நிமிடத்தையும் எடுத்துக்கொள்கிறேன். நீதினி அந்த தலைப்பு கேட்டாவதியா நான் இளையவர்களோட தான் அதை சொல்லணும் என்று இருந்தனால் அதை இன்னும் பதிவாக்கணும் என்றதுனால் இன்றைய தலைப்புக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய வரிகள்ல எங்கள் வீடு ஓலை வீடு என்று சொல்லி எழுதியிருந்தான். ஓலை வீடு என்றால் அது தென் ஓலை வீடு இல்லை, பனி ஓலை வீடு. அப்ப அதிபருக்கு தெரியும் எங்களோட அம்மா பாம்பு பிடிக்கிறதுல, நாக பாம்பு பிடிக்கிறதுல கெட்டிக்காரி என்றது. அப்ப நாங்கள் எல்லாம் 4 பேரும் எழுதியிருந்த போலயே அம்மாவுக்கு பக்கத்துல 2 பேர், இங்கால 2 பேர் படுத்திருப்போம். அப்படியே அண்ணா பார்த்தா பெரிய சாரப்பரம் பாம்பு மேல ஓலைக்குள்ள அதுவும் போய் குட் நைட் சொல்லிட்டு போய் நித்திர தூங்குற மாதிரி அப்படியே போய்கொண்டிருக்கும். அதுவும் எங்கட வீட்டுலான் இருந்தது. அப்படி 4 பேரும் நாங்க இருந்தாலும் அம்மாவுக்கு பக்கத்துல யாருமே பயப்பட மாட்டோம். ஏன்னா அங்கடி அம்மா தானே பாம்பு பிடிக்கிறதுல கட்டிக்காரு. அதையும் எங்களை ஒருத்தர் ஆளையே சேர்த்து கொண்டு அது தண்டு பெரிய குண்டு பாம்பு, அது பார்க்கவே முடியாது, அவ்வளவு பெரும். ஆனா பயம்ன்றது இல்லை. என்னண்டா அம்மா இருக்கிறாரு எங்களோட. இந்த மாதிரி நீ எல்லாம் அதை கேட்கணும்ன்றதே விருப்பமா இருந்தது. அப்படி மேல பார்த்தா பாம்பு, அதுவும் தண்டு இடத்துக்கு ஊந்து போய் படுத்திருக்கு. நன்றி, அதைத்தான் சொல்லணும் நினைச்சிருந்தேன். நன்றி, வணக்கம் எல்லாருக்கும். அம்மா பாம்பு நாகபாம்பு பிடிக்கிறார், அதனால நன்றி நன்றி நன்றி. இன்னும் ஒருவர். வணக்கம், நான் இருக்கலாமோ? வணக்கம் வணக்கம் வணக்கம், வாங்க. வணக்கம். எனக்கு வந்து ஒரு 2 வயதுல என்னை அம்மா நித்திரியாக்குனது நினைவே இல்லை. மற்ற தம்பியாக்கள் சின்ன 2 வயதுல இருந்தது ஞாபகம் இல்லை. 8, 9, 10 வயதுக்குள்ள நல்ல நினைவோடு இருக்கு.
அப்ப அதுல வந்து நாங்கள் சண்டை பிடிச்சு படுக்கிறது தான். குளிர்காலம்ட்டா என்ன செய்வோம்ட்டா போர்வைக்கு பறிவடுவோம். சரியே அவன் இந்த தம்பி இந்த பக்கம் இருப்பார், அக்கா இந்த பக்கம் இருக்கு, நான் நடுவுல. அப்ப சில நேரம் நான் கரைக்கு போனேன்டா நான் இழுத்து வச்சு கொண்டு படுக்கிறேன். இப்படி அது டேஸ்டான சண்டைகள் தான். அப்படியே சண்டை பிடிச்சா அது எப்படி நித்திரை ஆகிறோம்ன்றே தெரியாம போயிடும். புக்க காலம் அப்போ அம்மாவுக்கு இந்த இவடம் எல்லாம் முட்டை முட்டையா இருக்கும், வேர்த்த ஒண்ணுகும். அவன் வயசுக்கு கூட வேர்க்கும் தான், நமக்கே தாங்க முடியாம இருக்கும். ஆனா அப்பவும் ஆள் தன்னை சமாளிச்சு கொண்டு இந்த புள்ளிகள் கொடுக்குற அரியண்டத்தை தாங்கி கொண்டு பிள்ளைகளோட பிறந்து இந்த கதைகள் சொல்றதே அந்த நல்ல கதைகள் எல்லாம் சொல்லுவாங்க. அந்த பேயல் வந்து ஆக்களே அந்த காலத்துல பேய் காட்டினதாம், நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க அப்படி. ஆமா அந்த காலத்துல பொக்கா வருவான், பொக்கான்னு சொல்லுவார்கள். பொக்கா வர போறான், புளிக்க போறான், பொக்கான்னு தான் சொல்றது. மற்றது வந்து பேய் காட்டுறதாம், ஒட்டு கதை கேக்குங்களாம் பேயல். என்ன இப்ப இன்றைக்கு நாங்கள் இந்த கதைக்கிறோம், 4 மணிக்கு என்ன போய் அங்க துறவு இறைச்சி தண்ணி ஊத்துறோம்னு சொன்னா அதை கேட்டுட்டு ஒரு நண்பன் மாதிரி அந்த பேயல் வெறுங்களாம். அந்த கதை அப்படியெல்லாம் கதைகள் நிறைய சொல்லியிருக்கிறாம்மா. அந்த கதைகள் சுவையோட நல்ல ஒரு அந்த பழைய காலத்து இதுகள் தான். எனக்கு அந்த அப்படி ஒரு வாழ்ந்து இப்ப எல்லாம் போய் கண்டியை போட்டுக்கொண்டு பிள்ளைகள் படுக்கிறதும் வந்து எங்களோட முதுகுரஞ்சி படுக்காத காலத்திலேயும் அப்ப வந்து ஒரு சுவாரஸ்யமான கதைகளை சொல்லி நித்திரை ஆக்குறதும் நாங்கள் சேர்ந்து இப்ப வந்த தலைப்பு வந்து நாங்கள் எப்படி பிள்ளைகளை தூங்க வைத்தோம் என்பதுதான் இப்ப பேசுற தலைப்பு. நாங்க எப்படி தூங்க வச்சோம், நாங்கள் இங்க தூங்க வைக்கல. நான் வந்து நானும் வந்து அம்மா மாதிரி என்ன செய்யறேன். இல்ல இல்ல நான் வந்து கதை சொல்றோமோண்ணா, கதை சொல்லித்தான் பாட்டு சொல்லி கொடுத்து உங்களோட நிகழ்ச்சிக்கு நான் தயார்படுத்துறதே அவர்களை தூங்க வைக்கும் போதுதான். சரி, கதைகள் சொல்லுவேன். பகல்ல எல்லாம் அவங்கள பிடிக்கவே இல்லை, இரண்டா இருக்க மாட்டாங்க, ஒழுங்கு போக மாட்டாங்க. ஆனா அந்த இரவு அவைக்கு நித்திரைக்காக கஷ்டப்படக்குள்ள கதைகளை சொல்லி கொடுக்குறா, பாட்டுகளை சொல்லி கொடுக்குறா, நீதி கதைகள் சொல்றா, அதையே கேட்டுக்கொண்டு தூங்கிடுவாங்க. அது அடுத்த நாள் நினைவுக்கு வரும். அப்ப அதே ஒரு அடுத்த ஒரு நிகழ்ச்சி தயாரிப்புக்காக கூட அது ரெடி பண்ணப்படும். சரி, நன்றி, மகிழ்ச்சி. இன்னும் ஒருவர் சொல்லலாம் நன்றியோட. நீங்கள் எப்படி? வணக்கம் அதிபர். நான் பெருசா கதைகள் எதுவும் சொல்லி குறைவான்னு சொல்லலாம். முதல்ல இங்க சூப்பி வச்சு விடுறதானே, சூப்பி வச்சாலே அவர்களுக்கு நித்திரை ஆயிடுவார்கள். தட்டை பாலை கொடுத்து சூப்பி வச்ச உடனே கூடுதலா இதுவும் அவையும் கூட எடுத்த சூப்பி மனுஷன் எடுக்கவே இல்லை. 3 மாதம் மனுஷன் ஒவ்வொரு நாளும் ஆளு வேற இதாகல. இந்த பிறந்ததுல இருந்து 3 மாதம் அந்த நேரம் அம்மா வந்து நின்று அம்மா தான் கூட கஷ்டப்பட்டார் வச்சு கொண்டு நித்திரை இல்லாம கொண்டு தெரிஞ்ச பிறகு ஓகே பக்கத்துல படுத்து தட்ட படுத்துட்டார். ஆனா இவ 2 சின்ன ஆக்களுக்கும் வந்து சூப்பி இந்திய 2 பேரும் போட்டி போட்டு சூப்பி இழுத்து நித்திரையா போடுவாங்க தட்டவை. அதுல கஷ்டப்பட இல்ல அந்த படுக்கிற நேரங்கள். சரி, நன்றி. இன்னும் ஒருவர். எங்களுக்கு 3 பிள்ளைகளும் இலங்கையில தான் பிறந்தார்கள். 3 படியங்கள் இலங்கையில பிறந்தார்கள். இலங்கையில கூட என்ன செய்றீங்கன்னு சொல்லுங்க. ஆமா, இலங்கையில பிறந்தார்கள். அப்ப சீலையால தான் தொட்டில் கட்டுறது அங்க. அந்த எனக்கு மூத்தது 2 பிள்ளைகள் பிறந்தது. மூத்த பிள்ளைகள் கெட்ட பிள்ளைகளாக பிறந்தது, பெண் குழந்தைகளாக சிறு வயதிலேயே வந்து விட்டார்கள். அப்ப அது பிள்ளைகள் பிறந்த நேரத்துல மரத்தொட்டில் ஒன்று வாங்கி, எனது கலர் மரத்தொட்டில் ஒன்று கொழும்புல போய் வாங்கி கொண்டு அந்த அதுலதான் வளர்த்துனது. பிள்ளைகள் இறந்ததுக்கு பிறகு அந்த தொட்டில நாங்க எரிஞ்சிட்டோம், வீணாமன்னு சொல்லி. எங்களுக்கு தேவையில்லை அந்த தொட்டில. மணிப்புடன் பிறந்து இறந்தார்களா? ஆமா, பிறந்து 40 நாள் பிறந்து 2 பிள்ளைகள் பிறந்தார்கள், பெண் குழந்தைகள். 40 நாளுக்கு பிறகு இறந்து விட்டார்கள். இரணை குழந்தைகளா? இரணை குழந்தைகள். காலையில் தெரியுமா பாமுகத்தில்? இங்க இருக்கா சொன்ன ஞாபகத்துல இருக்கிறது. ஆனா இரணை குழந்தைகள் பெண் குழந்தைகள் 70ஆம் ஆண்டு பிறந்தார்கள். 70ஆம் ஆண்டு 2 குழந்தைகள் பிறந்தார்கள், பெண் குழந்தைகள். அவர்கள் 40 நாட்கள் இருந்தார்கள். ஒரு குழந்தை 40 நாளுக்கு பிறகு 2 பேருக்கும் கொஞ்சம் அந்த வயிற்றுப்போக்கு மாதிரி வந்து விட்டது. அப்ப ஒரு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய்தான், மன்னார் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய்தான். ஒரு குழந்தை இறந்ததுக்கு பிறகு 2வது குழந்தை ஒரு 4 நாளுக்கு பிறகு 2வது குழந்தையும் இறந்து விட்டது. 2 குழந்தையும் இறந்து விட்டது. அது பெரிய சோகமாக எங்களுக்கு இந்த 70ஆம் ஆண்டு நடந்தது.
அப்ப அந்த தொட்டில நாங்க எறிஞ்சிட்டோம், தேவையில்லை எங்களுக்கு அந்த தொட்டில் வேணாமன்னு நாங்க வெளியில் தூக்கி போட்டுட்டோம், அந்த தொட்டில் வேணாமன்னு சொல்லி. பிறகு 2 வருஷத்துக்கு பிறகுதான் மூத்தவர் பிறந்தார், எங்களுக்கு மூத்த மகன் பிறந்தவர். அப்ப எங்கட அம்மம்மா ஆட்சி எல்லாரும் இருந்தாங்க. அப்ப அவர்கள் தான் அந்த பிள்ளையை வளர்த்துட்டார்கள், எனக்கு வளர்த்து தந்தார்கள். அது மாதிரி 3 ஆண் குழந்தைகள் பிறந்தார்கள். 3 பேரையும் அவங்கதான் வளர்த்து தந்தாங்க, எனக்கு பக்குவமாக வளர்த்து தந்தார்கள். யாரு? எங்கட அம்மாட சின்னம்மா, அம்மாட சின்னம்மா வளர்த்து தந்தார்கள். அக்காமாரெல்லாம் இருந்தாங்க தானே, வளர்த்து தந்தார்கள் எனக்கு. அந்த அம்மம்மா தான் வந்து என்னோடயே இருப்பா, அந்த குழந்தைகளை வளர்க்க மாட்டேன், என்னோடயே இருந்து எனக்கு அந்த குழந்தைகளை வளர்த்து தந்தா. அப்ப இங்க வந்து அந்த சின்னல தொட்டில் கட்டி தான், சீல தொட்டில் கட்டி தான் பிள்ளைகளை ஆட்டுறது. நாங்க பெரிய பக்குவமாக வளர்த்தெடுத்தோம். ஏன்னா முதல் பிள்ளை பிறந்த பயத்துல பக்குவமாக அந்த 3 பிள்ளைகளையும் வளர்த்தெடுத்தோம். பிறகு நல்ல கதைகள் சொல்லி அன்பாகவே பாசமாகவே வளர்த்தெடுத்தோம். இங்க வந்து மகள் பிறந்தா, இங்க வந்ததுக்கு பிறகு 16 வருஷத்துக்கு பிறகுதான் எனக்கு, இங்க வந்ததுக்கு பிறகுதான் மகள் பிறந்தா. மகளை சீராட்டி தாராட்டி தான் வளர்த்தோம், நல்ல அழகா வளர்த்தோம். ஆனா அவ கடைசப்படுத்துறது இல்லை எங்களை. சும்மா கொஞ்சம் அந்த பின்னேரத்துல வேலைக்கு போறதுனாங்க. அப்ப பின்னேரத்துல குழந்தை அந்த ஒரு மெடத்திட்டு தான் விட்டு வளர்த்த அந்த பிள்ளைய, வேலைக்கு போறதால. அவ குழந்தை வீட்டுக்கு கொண்ட பிறகு அந்த பிள்ளைய வழியா குளிக்காட்டி போட்டு தொட்டிலுக்குள்ள வளர்த்துனா அவ தட்ட பாட்டுல படுத்து நித்திர கொள்ளுவா. ஒரு கரைச்சலும் படுத்து இல்லை, அழகா அன்பா பாசமாக வளர்த்து வந்தோம், சரியான பாசமாகத்தான். எப்போ கதை வந்தது அப்ப அவருக்கு? கதைக்கு எப்ப தொடங்கினார்? கதைக்கிறதுக்காக அந்த அந்த மிடம் ஒரு பிரெஞ்சுக்கார மிடம் தான் வளர்த்தது. நிறைய கதைப்பா வந்து சின்ன வயசுலயே கதைப்பார். நிறைய கதைப்பா தமிழாலையும் கதைப்பா எல்லாம் சொல்லுவா, கதைப்பா. சரியான ஆக்டிவிட்டியா இருந்தா, சின்னலயே ஆக்டிவிட்டி. அந்த அவன் நல்லா வளர்த்தா அந்த பிள்ளைய. எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போறேன், நான் வேலைக்கு போறதால அவதான் வளர்த்தது. நல்லா எல்லா இடம் கூட்டிட்டு போவா, பார்த்து போவா. அப்படி ஒரு நல்ல பாசமா. அவர் என்ன சொல்லி நித்திர கொள்ள வைப்பார் பகல்ல? பகல்ல அவ நல்ல பாட்டுகள் எல்லாம், பாட்டெல்லாம் நல்லா அழகா பாடுவா. வளர்த்த ஆயா பாட்டுகள் சொல்லுவா. அந்த அங்க இங்கெல்லாம் கூட்டிட்டு போவா, வீட்டுல வச்சு வளர்க்கிறவங்க அங்க இங்கெல்லாம் கூட்டிட்டு போவாங்க. பல பேர் கணக்க பிள்ளைகளை வளர்த்துறவ, கணக்க பிள்ளைகளோடதான் அவ வளர்ந்தது. அப்ப நிறைய கதைப்பா. தானே எல்லாம் வீட்டுக்கு வந்தா எல்லாம் அவ செய்யற மாதிரி வீட்டுல வேலை செய்யறது. ஒரு துணி எடுத்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாம் துடைப்பா, தானே வேலை செய்வா. அங்க போகக்கூடாது, இங்க போட எங்களை சொல்லா, அங்க போகாது. அந்த அவ செய்த மாதிரி எங்களை வந்து அடக்குவா. அங்க போகக்கூடாது, இங்க போகக்கூடாது, சட்டம் முடிக்கிறது எங்களை வந்து அடக்கி. அப்படி ஒரு ஆக்டிவிட்டியா தான் அவ வளர்ந்தா. அந்த அப்படி வளர்ந்த பிள்ளைதாவ. பிறகு எப்படி அவருக்கு தமிழ், அதுக்கு பிறகு தமிழ் சொல்லி கொடுக்க இல்லையா நீங்கள்? தமிழாவ அந்த கதைப்பா எங்களை விட தமிழ் வந்து நல்லா கதைப்பா. ஆனா எழுத வாசிக்க தெரியாதவருக்கு தமிழ் நல்ல அழகாக கதைப்பா. ஆனா அந்த நாட்டுல அந்த காலத்துல எங்கள்கிட்ட தமிழ் பள்ளிக்கூடம் இருக்க இல்லை. இங்க தமிழ் பள்ளிக்கூடம், ஆமா தமிழ் பள்ளிக்கூடம் இருக்க இல்ல. அப்ப அந்த வீடியோக்கள் பார்க்கும்போது, அந்த டிவி பார்க்கும்போது செய்திகள் என்று வரும் தானே, அதுல அந்த செய்திகளை மட்டும் அம்மா செய்தி போடுதுன்னு சொல்லுவா, செய்தி என்று வாசிக்க சொல்லுவா. பிறகு இந்த தமிழ் அட்டைகளை வாங்கி அவவே படிச்சு கொண்டு வந்தா. ஆனா அழகாக தமிழ் நல்ல விளக்கமாக. இப்ப நாங்க டாக்டர்கிட்ட போகிற நேரத்துல அவ கூட்டிட்டு போவோம், வளர்ந்ததுக்கு பிறகு கூட்டிட்டு போனா தமிழால அந்த விளக்கத்தை சொல்லி அவர் சொல்றதை எங்களுக்கு லட்சண முறைப்படி எங்களுக்கு. முதல்ல எனக்கு தவறா விளங்கிட்டது, கதைக்க லேட் ஆயிடுச்சுன்றது மாதிரி சொன்னீங்களோன்ற மாதிரி. சரி, சிறப்பு தான். அவை மீண்டும் சிறப்பு. ஆனால் உங்களுக்கும் அவரை கவனமா பார்த்தீங்க, ஆனால் ஆராரோ பாடவில்லை என்று தெரிகிறது. இல்ல பாட்டு படிச்சிருக்கிறோம், அதைத்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதான் பாட்டு படிச்சிருக்கிறோம். தாலாட்டு பாட்டி பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளையும் தாலாட்டு பாடி வளர்த்திருக்கிறேன். சரி. ஆராரோ ஆரிரோ கண்ணே கண்ணுறங்கு கண்மணியே பூவுறங்கு மாமன் அடித்தானோ மல்லிகை பூ செண்டாலே. கவனமாக இந்த பாடலை வாணிமோகன் சொன்னார், விரைவில் பாட்டு தொடங்க போறேன் என்று. அதனால இப்படிப்பட்ட பாடல்கள் எல்லாம் ஞாபகப்படுத்துங்க. சொல்லி 2 கிழமையாச்சு இன்னும் தொடங்கல பண்டுகோ. அது நிகழ்ச்சிகள் இல்லாத நேரத்துல தான் தொடங்கணும்னு சொல்லி பாமுகத்தில் சினிமா பாடல்களை நாங்கள் ஒளிபரப்பதில்லை. இப்படி 2 வரி நாங்கள் பாடுறதுக்கு தடை இல்லை தானே. நானே பாடுறேன்னு நான் உல்டா பாட்டு தான் பாடுவேன், நேரடியாக பாட மாட்டேன், மாற்றி தான் பாடுவேன். அதுபோல் சந்தோஷம். நன்றி, மகிழ்ச்சி நேஸ் அவர்களே. ஆனால் அந்த 2 குழந்தைகள் அது ஒரு பெரிய சோகம் தாண்டி 2 வருடத்துக்கு பிறகு அடுத்த குழந்தைக்கு தயாரானீங்கன்றதே ஒரு பெரிய விஷயம். என்ன நிறைய பேர்
மனம் பேதலித்து போயிடுவாங்க. அது திருப்பி மென்னுமோண்டு நடந்துருமோ. 70ஆம் ஆண்டு பிறந்து 70ஆம் ஆண்டு தை மாதம் எங்களுக்கு திருமணம் ஆகினது. அந்த மாதமே குழந்தை உண்டாகி 70ஆம் ஆண்டு ஐப்பசி மாதம் 17ஆம் தேதி அந்த குழந்தைகள் பிறந்தது எனக்கு. பிறகு 40 நாளுக்கு பிறகு அது இறந்துட்டாங்க. அவங்க 2 பேருமே இறந்துவிட்டாங்க. அப்ப அதுக்கு பிறகு 2 வருஷத்துக்கு பிறகுதான் என்னுடைய எனக்கு உருவாகினார். 2 வருஷத்துக்கு பிறகுதான் மூத்த தேற்றிக்கான வருஷங்கள் இங்கால வந்துட்டீங்க தானே. அதனால அது ஒரு ஒரு பதிந்த நினைவாக மட்டும் இருக்கட்டும். நன்றி நன்றி ஜெயஸ் அவர்களே. வேறு யாராச்சும் சொல்ல நினைத்தால் ராமநாங்கூர்கள் ஐயாட பேர் தான். வேறு யாராச்சும் சொல்கிறாங்களா பார்ப்போம்? இல்லை. சரி, அப்போது தர்ஜினியரில் நீங்கள் உங்களையும் காணல, சும்மா அந்த ஒரு தோட்டம் ஆடாத புல்லத்தான் கண்டுருக்குறேங்க நேரம். எங்க வாணியக்கா நல்ல சுவாரஸ்யமா நகைச்சுவையா கதைப்பா எங்க அனுபவங்களை சொல்லல. வாணியக்கா வணக்கம். ஒரு நாளும் சொல்றீங்களவா இந்த நிகழ்ச்சியில? சிவாஜினியினுடைய அழகான இயல்பு வந்து தூண்டி எப்படி கொண்டி விடுறது, யாரையும் அப்படியே நுள்ளி விட்டுட்டு இருப்பா. நடக்க போனால் அவ நடையிலே நின்றுறா வந்து சேர்றேன். நானும் 3 தடவை எழுதியிருக்கிறாரு நினைக்கிறேன், மற்றபடி ஒரு காலம் வந்ததில்லை. சரி, அது இருக்கட்டும், அது எல்லா தலைப்பு. இப்போது இப்போ டக் டக் கண்டு 2 வார்த்தையில் நீதி நகுல் அபிராமி சொல்லுங்க, உங்களை எப்படி தூங்க வைத்தாங்க? என் அம்மா என்ன தாளாட்டினவா, அது என்ன மணிவா ஞாபகம் இருக்குது. என்ன பாட்டு பாடுவா, கதை சொல்லுவா, எப்படி தாளாட்டுவா? 2 அம்மா வந்து இந்த பெட்ல இருப்பா, காலை நீட்டி கொண்டு காலையில வந்து ஒரு கலாணி மரம் வைப்பா, அதுக்கு மேல நான் இருப்பேன். அப்ப அம்மா இப்படி ஆட்டி ஆட்டி, அதாவது பாடுறது ஞாபகம் இருக்கா, நான் கூட வந்து ஒரு கதை சொல்றது ஞாபகம். நிலாக்குல ஏதோ முயல், ஏதோ ஒரு கதை, இந்த நிலாக்குல முயல் தெரியுற மாதிரி ஒரு கதை இருக்கு. அது வடிவா ஞாபகம் இல்லை, அந்த பாட் மட்டும் ஞாபகம் இருக்கு. அதை சொல்லி படுக்க வைக்கிறது. மற்றது என்ன ஒரு ஞாபகம், அப்பா வந்து வெளியால லேட்டா தான் வருவார். அப்ப அம்மா அந்த நேரம் வந்து முழிச்சிருக்கிறவா, அந்த நேரத்துலதான் என்னைய வந்து அலட்டுறது, அந்த ஞாபகம் இருக்குது. சந்தோஷம். நகுல்? Also என்னட்டும் அம்மாவும் என்ன தாளாட்டி தான் என்ன படுக்க வைப்பா. அப்ப so பாட்டு பாடி சில பாட்டு பாடுறது எனக்கு தெரியல. ஆனா ஒவ்வொரு முறையும் ஒரு புத்தகம் கொண்டு வந்து அம்மா முந்தி எனக்கு கதை சொல்லி அப்படி நான் படுத்தேன். ஞாபகம் இருக்கா அல்லது அம்மா சொல்லி நினைவு வருது? அது எனக்கு கதை அம்மா ஒவ்வொரு முறையும் சொன்னேன் எனக்கு தெரியும். என்னையும் தாளாட்டி தான் படுக்க வைப்பா. இல்லாட்டி நான் அம்மாண்ட மடியில படுத்துக்கொண்டு அம்மா சொன்ன பாட தெரியாதுன்னு இப்ப நீ சும்மா சொல்றீங்க. என்ன பாட்டு பாடுறவா சொல்லுங்க. ஆராரோ பாடுவா, இல்லாட்டி ஒரு கதை சொல்லுவா. ஓகே, நவளுக்கு என்ன பாட்டு ஞாபகம் இருக்கு? இல்ல, அம்மாட்ட கேட்கணும். தேவாரம் அப்படி இருக்கலாம், தெரியாது. இப்ப என்ன ஜெசியர்ல சொல்ல நினைச்சீங்க அபிராமியை பற்றி? ஏதோ சொல்ல ஓடி வந்த மாதிரி கிடந்தது அபிராமி கதை கேட்கல ஜெசி அவர்கள். இல்லை, இப்ப வந்து இல்ல பாட்டு மடியில வச்சு பாடி இருக்கிறேன், கூடுதலா நோக்கி வைக்கிறோட பாடி இருக்கிறேன். இப்ப வந்து காலை தடவை படு 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 சரியா படண்டு நான் காலை தடவினா படுத்துருவா. தடவுறதா மசாஜ் பண்றதா? மசாஜ்ன்றது பிடிச்சி விடுறது, தடவுறதுன்றது இப்படி நீவி விடுறது. என்னது வேணுமாமா அபிராமிக்கு? இப்ப இந்த 2 பேரும் முழுசரி வருடுதல். ஆமா, நீவுதல், தலையை நீவி விடுதல், காலை வருடி விடுதல். தர்ஜினி அவர்கள் செய்த அநியாயத்தை பார்த்தீங்களா? இரவு நேரம் போய் குளிக்க பார்த்தான் இத்திரி ஆகிடுவாங்க. பாட தேவையில்லைன்னு சொல்லிடுறான். அப்படி செய்தால் அவர்கள் உடனே தூங்கி விடுறாங்க. அதான் இப்ப ஒவ்வொரு நாளும் குளிச்சு வளர்ந்துருக்காங்க. இல்ல குளிக்க தோய வைக்கும் போது குளிக்க வைக்கும் போது இல்ல தூங்கிடுவேன். ஆனால் இப்பவும் கூட இந்த உண்மையில ஹைப்பர் என்று சொல்வாள், சரியா துடினமான பிள்ளைகளை நீங்கள் தூங்க வைக்கிறண்டால் தலையில் கீழே இருந்து மேலே வரைக்கும் அப்படி நீவி நீவி மசாஜ் பண்ணி விட அப்படியே கண்ணை மூடுவாங்க.
அதான் இந்த இந்த தடவி விடுதல், தலையை நீவி விடுதல் என்று சொல்லி நெற்றியில் வந்து இப்படி 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 செய்யல, இது எல்லாமே ஒரு உணர்வுகளை தூண்டுறது இல்லையா? அது நான் இப்போ 2ஆம் ஆண்டு சேர்ந்தேன். இப்போ அது ஆக குளப்படி என்ற பெயரில் வேற குளப்படி அல்ல, துடினம் தான். அது துடினமான பிள்ளைகள் இருந்தால் அல்லது உங்களுக்கு எதிர்காலத்தில் பேர பிள்ளைகள் வந்தால் தலையை மசாஜ் பண்ணுற வித்தையை கற்றுக்கணும். யூடியூப்பில் இருக்குது, எப்படி எந்த ஸ்டெப்ஸில் வரணும். அதாவது இதுக்கெல்லாம் இப்போ ஆக்களை பிடிக்க தெரியும், நாங்களே செய்யலாம். செய்தால் அப்படியே கண்ணை மூடுவார்கள். குளப்படிகள் கூட, அதாவது துடினங்கள் கூட குறையும். படிப்படியாக வந்து அது குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் யாரோ சொன்னீங்களே, எனக்கு ஞாபகம் இல்லை, 2-3 பேர் சொன்ன மாதிரி கிடையாது. எனக்கு ஞாபகம் இல்லை, என்ன குழந்தை பருவத்தில் எனக்கு அப்படி தெரியும். ஆனால் எங்களிடம் கிடைத்த வாய்ப்பு, எனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு, நான் சும்மா கிண்டி கேள்வி கேட்பதுண்டு. அம்மா சொன்ன கதைகள் தான். எப்படி இந்த குளப்படி இருக்கும், இந்த குளப்படி இல்லாமல் இருக்கும், என்ன செய்தால் என்ன நடக்கும் என்றது ஏன் நாங்கள் கேட்கறது இல்லை? சிவாஜினி அவர்கள் இப்போ பேசலாம் தானே, வீட்டுக்கு கால் பண்ணி? இல்லை, மைக் ஓப்பன் பண்ணி தூர போயிட்டார். ரோல்ஸ் பொரியல்னு சொன்னவர் இன்றைக்கு ஃப்ரான்ஸில் இருந்த ஆக்கள் வரையின வேண்டாம், இப்போ ரோல்ஸ் பொறிக்க போயிட்டார். ஏன் நாங்கள் பெற்றோரோடு இதை பற்றி பேசுவதில்லை? பெற்றோர்கள் இப்போது உடலால் இல்லாவிட்டால் ஏன் இருக்கிற காலத்தில் பேசியதில்லை? அது அல்ல முக்கியம். இப்போது நாங்கள் வளர்ந்த கதை, அது பாட்டு பாடுங்க நேஸ்வரர்கள். என்ன பாட்டு? வளர்ந்த கதை. வளர்ந்த கதை மறந்து விட்டாய் என்னடா கண்ணா, கேளடா கண்ணா, கேளடா கண்ணா. வளர்ந்த கதையை எங்கள் பிள்ளைகளுக்கு நாமே இன்றும் சொல்வதில்லை. இப்போ நீதினி நகுல் அபிராமிக்கு நீங்கள் என்ன எப்படி எல்லாம் இதண்டீங்க, என்ன நான் குழப்படி செய்வேன், என்ன எல்லாம் விளையாட்டெல்லாம் காட்டுவேன் என்றதெல்லாம் ஏன் நான் தெரியாமல் இன்றைக்கும் வாழ்ந்து அவ்வளவு பிஸியா? சொல்லி வளர்றது நாங்க எங்கட பேர பிள்ளைகிட்ட சொல்றதும் கூட, அப்பா இப்படி செய்தாங்கன்னு சொல்லி பேர பிள்ளைகிட்ட சொல்லி வளர்க்கும் போது பிள்ளைகள் வந்து கேட்பாங்க, மம்மி சொல்லுங்க, அம்மா சொல்லுங்க. என்ன கட்டாயம் யாரும் சொன்னார்கள் புராண கதை சொன்னதுண்டு. இன்னொருவர் சொன்னார் தங்கட பாட்டி பாட்டாக்கள் கதை அந்த புராணம், இது இந்த சமய புராணம், அது வாழ்க்கை புராணம். இதெல்லாம் சொல்லாமல் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை எங்களோடு அந்யோன்யமாக வளர்ப்போம் என்பது வெறும் பச்சை கனவு. அது நிஜமே கிடையாது, வாழ்க்கையில் சரியே வராது. எங்களுக்குள்ள ஒட்டுறவு வந்து இப்போ எனக்கு கிடைச்சிருக்கும், கிடைக்காமல் இருந்திருக்கும். இந்த வாழ்க்கையில் பிள்ளைகள் பிறக்கிற போது கிடைத்திருக்கும், கிடைக்காமல் இருக்கும். அது அந்த பிள்ளைக்கு ஒரு உரிமையோட தெரிய வேணும். இன்றைக்கும் பிள்ளைகள் செய்த குளப்படியா பேர பிள்ளைகிட்ட சொல்லும் போது, பிள்ளைகளை வச்சு சொல்லும் போது பிள்ளைகளுக்கும் ஒரு சந்தோஷம், பேர பிள்ளைகளுக்கும் ஒரு சந்தோஷம். குளப்படி என்பது குறும்பு என்று சொல்லலாம். குறும்பு. அப்ப பிள்ளைகள பெற்றோருடைய குறும்ப அம்மம்மா சொல்லும் போது பிள்ளைகள் சிரிப்பார்கள். எங்களுடைய பிள்ளைகள் வெக்கத்துல தலைமுடிகிற மாதிரி சிரிப்பார்கள். பேர பிள்ளைகள் அதை ஒரு பகுதி பண்ணி மறைமுகமாக ஒரு இப்படியா நீங்க செய்வீங்க, அப்பா இப்படி செய்தீங்களா நீங்க அப்படின்னு கேட்கும் போது அது ஒரு சந்தோஷம் தானே. அப்படி எங்க குடும்பத்துல நான் சொல்லி கொடுக்கறது தான் எங்க பிள்ளைகளுக்கு. அதோடு நாங்கள் இன்றைய நிகழ்வை நிறைவு கொண்டு வருவோம். கண்டிப்பாக இன்று கூட வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தாலும் இந்த சந்தர்ப்பங்களை மறக்காமல் இருப்போம். ஏனென்றால் இங்கே ஒருவரும் பிஸி இல்லை, 10 வேலை செய்கிறவர்களும் பிஸி இல்லை. பிள்ளைகளோடு அந்நியோன்யப்படுத்த முடியாத சூழல்கள், பிள்ளை மாற்றன்னு ஓடினா ஒன்றும் செய்யலாது. மற்றும்படி இருக்கக்கூடிய பிள்ளைகளோட எங்களோட வளர்ந்த கதை சொல்லாமல், நாங்கள் உங்களை வளர்த்த கதை சொல்லாமல் வளர்ந்தால் ஒரு காலத்தில் அவை இந்த இதயம் மட்டும் மேலே பக்கம் துடிக்காது. அன்பு என்றது கிடையாது, பாசம் என்றது எல்லாமே ஒரு வேஷமாக தான் கண்டிப்பாக எங்களுக்கு கிடையாது. நாங்கள் போட்ட விதை தான் அது வளருது, இதுக்கு வெறும் காரணம் இல்லை. அவை அதை செய்வோம். அடுத்தது வார தலைப்பு தர்ஜினியாரும் ஞாபகப்படுத்துங்க, இந்த இறந்த இழப்பை. அது எனக்கு எனக்கு சரியாக படி இல்லைன்னு சொல்லி சிறு வயதில் நாங்கள் பார்த்த அந்த இழப்பு, முதல் இழப்பு, அது மாதிரி அது சாயல் எழுதி இல்லையா? நாங்கள் எழுதுற மாதிரி இருக்கிறதா? ஒரு இறந்த வீடு ஞாபகத்தில் என்று எழுதின மாதிரி எனக்கு இல்லையா? சரி, அப்படி என்றால்
ரஜினியோட பிற ஆறுதல் 4 நாளைக்கு டைப் பண்ணி அனுப்பிடுங்க. அனுப்பி வைக்கிறேன். எழுதி சனிக்கிழமை வைக்கிறேன். அப்புறம் உங்களையும் பிடிக்கலாம், நானும் வேறு எங்கேயாவது மாட்டு. நேற்று நல்ல வடிவாக நேரம் இருந்தது, வெள்ளனவே போட்டு வெள்ளனை என்று ஐரோப்பிய நேரம் ஒரு 7 மணிக்கெல்லாம் கிடச்சிட்டு 7:30க்கெல்லாம் வந்திருக்க நினைக்கிறேன். அப்படி இருந்தும் பலர் இணைந்தவர்கள் பலர் எழுதவில்லை. தெரியல, வெக்கமோ தெரியல தாங்கள் வளர்ந்த கதை சொல்வதற்கு. ஆகவே சந்தோஷம். இதில் அதாவது கருவில் உருவாகிற போதே, வயிற்றுக்குள் கருவாக இருக்கும்போதே, கரு அல்ல சிசுவாக இருக்கும்போதே சொன்ன கதைகள், சொன்ன நடந்து கொண்ட செயல்கள், உச்சரிப்புகள் எல்லாம் பிள்ளைக்கும் சேரும் என்று சொல்வார்கள். இது விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்டதா இல்லையான்றது எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு தாய் சாந்தமாகவும் அமைதியாகவும் பொறுமையாகவும் செயலில் வல்லமையாகவும் இருக்கக்கூடிய பிள்ளை அதே போல் கிட்டத்தட்ட வளரும். இன்றைக்கு எதெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறோமோ அது நான் என் பிள்ளையை கருவில் தாங்கும்போது செய்து கொள்ளவில்லை என்கிற கதை தான் இருக்கிறது. அதே போலத்தான் எங்களால் தான் அவர்கள் உருவாகிறார்கள். சூழல், சமூகம், பள்ளிக்கூட சூழல், இன்றைக்கு வெளியூருக்கு கொடுத்த தலைப்பு, வாசிப்பருமை தலைப்பு மாதிரி வர்ற சிக்கல்கள் எல்லாம் வர்றதுக்கு காரணம் முன்னுக்கு பெற்றோர்களுக்கும் பிள்ளைக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த தைரியம் ஊட்டல், அவர்களை செயல்திறன் மிக்கதாக ஆளாக்காத தன்மைகள், டீச்சரை நம்பி வாழ வைக்கிற தன்மைகள், மற்றொருடைய கதைக்கு ஆளாகி நாங்கள் பிள்ளைகளை வளர்க்கிறது, இவை போன்றவை தான் ஆற்றல் குறைந்த பிள்ளைகளை வெளியில், ஆற்றலோடு பிறந்த பிள்ளை ஆற்றலாக வாழாத நிலையை பார்க்குறோம் என்று நினைக்கிறேன். நல்லவை நடக்கட்டும். அப்போ அடுத்த வார தலைப்பு இப்போவே நீங்கள் எழுத தொடங்கலாம். நான் கண்ட என் வீட்டில் சிறு வயதில் நான் கண்ட முதலாவது உடல் இழப்பு. யாரை பிரிந்தீர்கள், யாரை இழந்தீர்கள், அதனுடைய அன்றைய தினத்தில் வீட்டில் இருந்த நிகழ்வுகள், போக்குகள் என்பது பற்றி பேசப்போகிறோம். மிக்க மகிழ்ச்சி. தர்ஜினி அவர்களுக்கும் கூட இணைந்து கொண்ட இனியவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து நாங்கள் விடைபெறுவோம். இப்போது நுழைவது இளையோர் யோகா 171. வணக்கம். நன்றி, வணக்கம்.